ஓகே, என்னதான் நடந்தது அந்த முத்து டைம்ல? அந்த படத்தில் வந்து என்ன ஃபைட் மாஸ்டராக போட்டது சின்ன பையன் ஒல்லியான தோட்டம். எப்படி அவருக்கே ஒரு டவுட் எப்படி கனல் சர்வே பண்ணார். ஏன்னா அவர் போட்டது ஆஜான போவன மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்து வந்தார். அது எல்லாருக்கும் இருக்குது தானே. இப்போ எனக்கு கூட தான் ஒரு புதுசு ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு கரையமாக இருக்கானா, ஒழுங்காக பண்ணுவானடா அப்படி பார்ப்பேன்ல, எனக்கு டவுட்டாகவே இருக்குடா. ஸோ அவனை வெயிட் லிஸ்ட்லேயே வைக்க சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி அது இயற்கையான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி மேபி இருக்கலாம். பட் அவர் வந்து அது என்ன வேணான்ட்டார். அவர் வேணாம், வேறு மாஸ்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபைட் எடுத்துட்டேன். அந்த சேஸ் ஒரு மேஜர் சேஸ் இருக்கும், குதிரை சேஸ். மூத்து ஒரு பெரிய காமெடி சேஸ். இது வந்து மீனாவை கிட்ட பண்ணிட்டு போகிறார் ரஜினி சார். கிட்டத்தட்ட 120 மினி குதிரை, சின்ன மினியேச்சர். இது பேர் கழுதைக்கும் குதிரைக்கும் நடுவில் மினியாக இருக்கும். அது அப்படியே இன்னொரு குதிரை சொல்லுவாங்க. அது அதில் சின்ன ஜட் காமெடி இருக்கும். ஒரே சீட் மட்டும் தான் இருக்கும். அது எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது அந்த குதிரை சார் மெயின். ஏன்னா அந்த சேஸ் போய் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறாங்க. அதான் கதைக்கு எப்படி கனல் தாங்குவார் அப்படின்னு. அதுவும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ரவிக்கு மசாலா. அவருக்கு எப்படி நான் அறிமுகப்படுத்த பையனை நான் அப்படி தூக்க முடியும். இந்த போஸ்ட் வந்து சங்கசமான பொசிஷன் விட்டுருக்கும்போது கரெக்டாக நான் வந்து அப்போ செங்கோட்டை, இந்த பக்கம் ராஜகிரி சார் படம், பிரபு சார் படம், அர்ஜுன் சார் படம், பிரபுதேவா படம், மிஸ்டர் ரோமியோ, இவ்வளோ படங்கள் ஒரே டைம் நடக்குது. இவ்வளோ படங்கள் ஷெடியூலில் டேட்டை கொடுத்த போயிருக்கும்போது இப்போ கன்வியூஸ்